தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரானில் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. மாறி மாறி ரெண்டு பக்கமும் குண்டு போட்டு ஒரு வழி ஆக்கி வச்சிருக்காங்க உலகத்தை. அதுவும் ட்ரம்ப் இப்போ வான் பண்ணியிருக்காரு தெரியுமா, உலக வரைபடத்தில் ஈரான் இல்லாமல் பண்ணிடுவேன்னு. வாய் பார்த்தீங்களா, இன்னும் அந்த பிரச்சனை நிற்காம போகிறதுக்கு இந்த வாய் தான். திரும்ப அதே தான் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த பிரச்சனையோட ஆரம்பம் எப்போ தெரியுமா? கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஆகுது, ஐநா சபை சொல்லுது, ஏங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கிட்ட நிறைய கப்பல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் பண்ண விஷயத்தினால கைவிடப்பட்ட நிலையில் இருக்குல்ல, அந்த கப்பல்களை ஃபுல்லாக அப்புறப்படுத்துறதுக்காக 2 ரூட்டை உருவாக்கிடுங்க. இதில் ஒமனோட நீர்ப்பரப்பு இருக்குல்ல, அந்த நீர் எல்லை அதுவும் சேர்ந்து உள்ளே வருது. ஸோ இதன் வழியாக நீங்கள் இந்த கப்பல்களை அப்புறப்படுத்துறீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஈரான் இந்த பிளானை மறுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவை உலகத்துக்கு அறிவிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநா ஏதோ புத்தம்புதாக சொல்கிறீங்க, அமெரிக்கா பேச்சு கேட்டுக்கிட்டு. நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நாங்கள் ஏதாவது கப்பல் எங்களோட விதிகளை தாண்டி இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா ஆட்சி காலி பண்ணிடும் அப்படின்னு ஈரான் சொல்லிடுச்சு. ஆனால் ஐநா அதை பெருசாக கேர் பண்ணல. 23ஆம் தேதி நடக்குதா, இதுக்கு அடுத்து 25ஆம் தேதி இட் மீன்ஸ் ஐநா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்ட 2வது நாள் தைவானோட எவர் லவ்லி அப்படின்ற ஒரு கப்பல் இந்த கோஸ்ட் ஆஃப் ஒமனில் இருக்குல்ல, அந்த பகுதி வழியாக பயணிக்கும் போது இந்த கப்பலை அடிச்சிட்டாங்க. சரியான அடி அந்த கப்பலுக்கு விழுந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகும், அமெரிக்கா சும்மா இருக்குமா? 26ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் மேலே குண்டு போட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், அவங்க பேச்சு அதில் எடுத்ததை வீச்சு தான். என்ன தெரியுமா சொல்லிச்சு அமெரிக்கா, இந்த MOUன்னு ஒன்று போட்டோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இடையில. நீங்கள் அதை மீறிட்டீங்க, ஒப்பந்தத்தை மீறினா நாங்கள் அடிப்போன்னு தெரியல, அதான் அடிச்சிட்டோம். உங்களை யார் அந்த தைவான் கப்பல் மேலே கை வைக்க சொன்னது அப்படின்ட்டு அமெரிக்கா கடும் கோபத்தில் இந்த அட்டாக்கை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா? 27ஆம் தேதி ஈரான் என்ன பண்ணுது, அமெரிக்காவோட பேஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே? பஹ்ரைனில் இருக்க அந்த பேஸை. இதை நோக்கி IRGC அட்டாக்கும் பண்ணிட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களே வெளியிட்டாங்க. இது ரிட்டாலியேஷன் தாக்குதல், இட் மீன்ஸ் பதிலடி தாக்குதல். இந்த முறை நாங்கள் ட்ரோன்ஸை வச்சு தான் அடிச்சிருக்கோம், அடுத்த முறை எதனா வம்பு பண்ணீங்க மிசைல்ஸ் ஃபுல்லாக பறக்கும் பார்த்துங்க அப்படின்னு IRGC வார்ன் பண்ணிடுச்சு. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, இது சும்மா இருக்குமா? ட்ரிகர் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் உங்களை அடித்தா நீங்கள் சைலண்ட்டாக போகணும், திருப்பி அடிக்கிறீங்களா, இந்த நாங்கள் யாருன்னு காட்டுறோன்னு சொல்லிட்டு செகண்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸை ஈரான் மேலே கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லாக குண்டு மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பிரச்சனை நின்றுச்சா? இல்லையே. கடந்த 28ஆம் தேதி என்ன ஆகுது, ஈரான் இந்த முறை பஹ்ரைனில் இருக்க US ஃபோர்ஸை மட்டும் இல்லை, குவைத்தில் இருக்க US ஃபோர்ஸ் அந்த பேஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. 2வது அட்டாக்னு சொல்லிட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க. இது மட்டும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அதாவது யார் சொன்னால் ட்ரம்ப் சொல்கிறாரு, பாருங்கள் இதோடு நிறுத்திடுங்க, ஒப்பந்தம் வேறு நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும், இதேமாதிரி நீங்கள் கண்டினியூ அடிச்சிட்டு இருந்தீங்க, உலக வரைபடத்தில் ஈரானுன்ற நாடே இருக்காது, அதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணுறவன், எங்களோட பொறுமையை சோதிச்சு பார்க்காதீங்க, எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் ஆதங்கத்தில் இந்த பதிவை போட ஆரம்பிச்சிட்டாரு. இது உலகம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்திருச்சு. என்னது, ஒரு நாட்டையே அழிக்க போகிறீங்களா? என்னங்க மைண்ட் செட் இது? இது நியூக்ளியர்னு வார்த்தையாக கூட இருக்கக்கூடாது, உலக அமைதி தான் முக்கியம்லாம் பேசுனீங்க, இப்போ ஈரானையும் அழிச்சிருவோன்றீங்கன்னு அதுவும் அமெரிக்க அதிபராச்சே சொன்னது. இதை சாதாரண ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? பல பேர் எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அலி அக்பர் பலேட்டி, இவர் இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல முஸ்தபா, அவரோட அட்வைசர். இவர் என்ன சொல்லியிருக்காரு, பஹ்ரைனுக்கு நான் ஒன்று சீரியஸாக சொல்லிக்கிறேன், இது ஒரு சீரியஸ் வார்னிங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த கேமில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, நீங்கள் தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆனீங்க, உங்கள் லிமிட்ஸை மறந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அதெல்லாம் பஹ்ரைன் ஒரு வழி ஆக்கிடும்.
இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கார் அவர். ஸோ அமெரிக்காவோட பேஸ்லாம் உங்களோட பரப்புகளில் இருக்கிற நிலப்பரப்புகளில் இருக்கிறத நாங்கள் விரும்பலை, பார்த்துங்கன்றது தான் அவர் இப்படி சொல்லியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஈரான் அந்த அரசு என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, ஒரு வேளை இந்த அடியை மட்டும் அமெரிக்கா தாங்கிட்டு சைலண்ட்டாக போகாமல் திரும்ப திரும்ப வந்து எங்களை நோண்டிட்டு இருந்தீங்க, நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அமெரிக்கா எங்களை திரும்பி அடிச்சதுன்னா இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இழுத்து பிடிச்சிங்களா, இது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இந்த என்டையர் பீஸ் டாக்ஸையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். பேச்சுவார்த்தையும் வேணாம், ஒரு டீலை வேணான்னு நாங்கள் மொத்தமாக முடிச்சு விட்டுருவோம். ஏன்னா அமெரிக்காவுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. நீங்கள் சும்மா சும்மா எங்களுக்கு வாக்குறுதியில் கொடுப்பீங்க, நாங்கள் அடிக்க மாட்டோம் அதுன்னு, அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதியில் நீங்களே மீறுவீங்க. இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நாங்கள் என்ன அவ்வளோ பொறுமையோடு இருப்போம், உங்களுக்கு புரியுதா என்ன? நாங்களாம் ஒத்துக்க முடியாதுங்க. திரும்ப ஏதாவது அட்டாக் கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை டே ஒன்று இப்போ வரைக்கும் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் மறந்துடுவோம், டீலே தவறுன்ற முடிவுக்கு வந்துடுவோன்னு ஈரான் த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த த்ரெட்டை இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகிற மாதிரி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ் அகார்ச்சி, இவர் என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கா 2வது நாளாக எங்களை அடிச்சிருக்கீங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கல, டீல் ஃபைனலைஸ் பண்ணுறோல, உலகத்துக்கு சமீபத்தில் எம்ஓவிலாம் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் இப்போ நீங்கள் 2வது நாளாக எங்களை போட்டு அடிச்சிருக்கீங்க. ஹார்மோஸ் இதுக்கப்புறமும் சரி இப்பயும் சரி எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அடுத்த 30 நாட்களுக்கு ஹார்மோஸில் நாங்கள் வைக்கிறது தான் சட்டம். இதை நாங்கள் ஒப்பந்தத்தை மீறிலாம் சொல்லலை, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிங்களே அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கப்பல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் சொல்கிற ரூட்டில் தான் பயணிக்கணுமே தவிர நீங்களாக ஏதாவது ரூட்டை போட்டு அதில் பயணிக்கணும் விரும்புனீங்கன்னா ஐஆர்ஜிசி நேவி பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்னு இவர் வேற சொல்லி வச்சுருக்காரு. இந்த விஷயம் அப்படியே டெவலப் ஆகி அமெரிக்காவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் இருக்காங்களே அவங்க மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. அமெரிக்காவோட நியூ ஜெர்சி இருக்குல்ல, அதோட டெமோக்ராட்டிக் கவர்னர், அதாவது அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருக்கவர் டொனால்ட் ட்ரம்ப்பா, அவர் எந்த கட்சி? ரிப்பப்ளிகன் பார்ட்டி. அது எதிர்கட்சி என்ன? டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கவர்னர் மிக்கி ஷெரில் இவங்க என்ன தெரியுமா இப்போ சொல்லியிருக்காங்க, டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த வார் கோல்ன்ற ஒரு விஷயம் முதல்ல வச்சாங்கல்ல, அது வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே தெரியல இந்த போரை நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு அப்படின்றாங்க. ட்ரம்ப்போட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு முறையும் காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க. அவரே குழப்பிக்கிறாரு, உலக மக்களையும் குழப்புறாரு. அது போல் வார் கோல்ஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதல்ல என்ன சொன்னாங்க, ஈரானோட மிசைல் ப்ரோக்ராமை லிமிட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி ஷிஃப்ட் ஆனாங்க, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் உருவாக்குற எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது, அதை காலி பண்ண போகிறோம் அப்படின்னாரு. சரி இதிலாச்சும் நின்னாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஷிஃப்ட் ஆனாங்க, ஈரானோட தலைமை இருக்குல்ல அதை மாற்றணும், ரெஜிம் சேஞ்சு, இங்கே போய் நின்னாங்க. இப்படி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறான்னு அவருக்கே தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க இல்லை, நியூ ஜெர்சியோட கவர்னர். அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. இன்னும் இந்த கோல்ஸ் என்னதான்றது ட்ரம்ப்புக்கே புரியல. ஹார்மோஸ் இருக்குல்ல, அது நீங்களே யோசிச்சு பாருங்கள், போருக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பனில் தான் இருந்துச்சு. இந்த போரை ட்ரம்ப் ஆரம்பித்தாரா, அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க ஈரானில். அப்போ தப்பு யார் மேலன்ட்டு நம்ம கேட்கலங்க, இவங்க கேட்குறாங்க. அமெரிக்க மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் டிசர்வ், அது எதில்? கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனை ட்ரம்ப் கிட்டேருந்து பெற்றே ஆகணும். ட்ரம்ப் மக்களுக்கு சொல்லணும், நம்ம வரி பணம் தானே வீணடிக்கப்பட்டு இருக்கு, எதுக்கு தான் இந்த வார், எதை சாதிக்க இந்த வாருன்றதை அவர் இங்கே தெளிவாக விளக்கணுன்ட்டு அமெரிக்காக்குள்ளேயே அழுத்தம் பெருசாக பில்டாக ஆரம்பிச்சிருச்சு. அண்டு நேரம் கரெக்டாக கிடச்சிருச்சா இஸ்ரேலுக்கு, இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அமெரிக்கா எப்படியாவது ஒரு வகையில் அடிக்கும் ஈரானை, அந்த கேப்பில் புகுந்து நாம நினச்சதை சாதிச்சுக்கலான்ட்டு லெபனனில் ஒரு பெரிய அடி அடிச்சிருக்கு இஸ்ரேலு, சரியான அடி இந்த முறை. அங்கே ஒரு பங்கர் அவங்க அழிச்சிட்டதா அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. ஹெஸ்புல்லா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியை அவங்க அழிச்சிட்டாங்களாமா. இங்கே மட்டும் இல்லை, காசா சார்ந்து இஸ்ரேலோட கை நீள ஆரம்பிச்சிருக்கு. ஹெஸ்புல்லா இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் சரி அடிக்க வேணாம் பார்த்தோங்க, இஸ்ரேல் எங்களை அடிச்சிட்டாங்க, நாங்கள் சும்மா இருக்க முடியுமா, நாங்களும் திருப்பி அடிக்க முடியுன்றதை காட்ட போகிறோன்னு அவங்க வேறு அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சிருக்காங்க. எங்கேயோ தொட்டா எது வரைக்கும் வெடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு சீனியர் அமெரிக்க அஃபிஷியல் அமெரிக்க ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காப்புல. என்ன சொல்கிறாரு, 2 பக்கமும் மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கோல ஈரானும் அமெரிக்காவும், இந்த கைனட்டிக் ஆக்டிவிட்டி, கைனட்டிக் ஆக்டிவ்னா குழம்பிடாதீங்க, அதாவது நான் பண்ணுறேன்ட்டு பதிலுக்கு பண்ணுறது. இந்த ஒரு சில ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பிளாக் பேந்தர்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த சூட்டில் யாராவது அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மொத்த போரை திரும்ப அவங்களுக்கே அடிக்கிற மாதிரி இருக்கும். நீ அடித்தா நான் திருப்பி ஃபுல்லாக அந்த போரோட அடி பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கோங்க, அமெரிக்க அஃபிஷியல் சொல்லியிருக்காரு. அண்டு இன்னொரு பக்கம் ஈரானை ஒத்துக்குச்சு, ஸோ 2 தரப்பும் திருப்பி அடிச்சிக்க மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்கிறதா அந்த அஃபிஷியல் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட உண்மைதான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வரைக்கும் பெருசாக பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் வெளியே வரல. ஸோ முன்னாடி இந்த செகண்ட் வேவ் வரைக்கும் அடித்தாங்களே அதோட நிற்கிது, அதுக்கப்புறம் எந்த வேவும் ஆரம்பித்த மாதிரி தெரியல. அண்டு கூடிய சீக்கிரமே கத்தாரில் இந்த 2 தரப்பை சந்தித்து பேச போகிறாங்கன்னு இப்போ அவர் சைடில் சொல்லியிருக்காரு. இந்த கான்ஃப்ளிக்டான நேரத்தில் மிடில் ஈஸ்ட்டில் எது நடந்தாலும் நம்ம சந்தேகம் எங்கே போவோம், ஐயையோ
ஈரான் மிசைலை லான்ச் பண்ணிச்சா இல்லை அமெரிக்கா மிசைலை லான்ச் பண்ணிச்சா? இது போல மத்தியஸ்தமன்ற நாடுகளே பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம அங்கே தான் டவுட் போகும். அப்பேற்பட்ட டவுட்டு இங்கே முளைக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, உலக புகழ்பெற்ற சவுதி அராம்கோ நிறுவனம் இருக்குல்ல, இவங்களுக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் ராஸ்ட் அனுராவில் கிராஷ் ஆகிடுச்சிங்க. 14 பேர் உயிரிழந்திருக்காங்க. பரிதாபத்தை பார்த்தீங்கன்னா 14 பேர் இந்த ஒரே ஒரு விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, எது காரணம்னு இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வேண்ட விஷயம், போரில் அடிக்கடி ஈடுபடுறாங்களே அவங்களோட தொடர்பு இதில் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். இது சம்மந்தமான வீடியோ காட்சியும் பார்த்துருப்பீங்க. அதில் பெருசாக சாபட்டேஜ் சார்ந்த எந்த ஆங்கிலோ இல்லை. பட் இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிப்போமே, ஏதாவது இருந்தால் அது இன்னும் பெருசாக மாறும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஈரான் ஒன்றும் வெனிசுவேலா கிடையாதுன்னு நம்ம பல மாதமாக சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்போ கண்ணு முன்னாடி தெரியுதா? அமெரிக்காவோட திணறல் கிட்டத்தட்ட நிரூபணமாக இருக்குது. வெனிசுவேலாவை அவங்க இவ்வளோலாம் விட்டு வைக்கல. அமெரிக்கா இறங்குனாங்க, ஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க, அதிபரை தூக்குனாங்க, அங்கே இருக்க எண்ணெய் வளம் ஃபுல்லாக கையகப்படுத்த ஆரம்பித்தாங்க, அதை உலக நாடுகளுக்கு விற்கவும் ஆரம்பித்தாங்க. நினச்சதில் எங்கேயுமே பிசிறுத்தரல. ஆனால் ஈரானில் அமெரிக்கா என்ன பண்ணணும்னு நினச்சதோ அதை ஒன்று கூட பண்ண முடியல. அதான் எங்கள் லிட்டரலாக தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.